ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? விக்ரம், என்னாச்சு? ஏன் நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க? பொண்ணதான் விக்ரம், என்னாச்சு? தூக்கம் வருதா? நாம கோயிலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். நீ டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் அப்பாவை வேணா வண்டி ஓட்ட சொல்லலாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அப்புறம் வேற என்ன? வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே கிளம்புன. இப்ப என்னாச்சு? நீ ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் கவினை புரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லைம்மா. ஃபர்ஸ்ட் டைம் என் பையனை தனியாக விட்டுட்டு ஒரு ராத்திரி முழுக்க நான் இருக்க போகிறேன். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒன்றும் தெரியல, ஆனால் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் அவனை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேங்கிறத என்னால் உணர முடியுதுமா. இப்போ மட்டும் இல்லைம்மா, கவினை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டெய்லி அவனை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? எப்படா சாயந்தரம் ஆகும், அவனை போய் கூட்டிகிட்டு வரலான்னு என் மனசு துடிக்கும். நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், நம்மக்கிட்ட தான் வசதி இருக்கே, பேசாமல் ஏதாச்சும் ஒரு டீச்சரை வீட்டுக்கே வர வச்சு அவனுக்கு பாடம் நடத்த வைக்கலான்ற அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். ஆனால் ஸ்கூலுக்குன்னு போனால் தானே அவனுக்குன்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, அவனும் ஹாப்பியாக இருப்பான், வெளி உலகமும் கொஞ்சம் தெரியும். அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். மற்றபடி அவனை எப்போவுமே என் கூடவே வச்சுக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேம்மா. இந்த ஒரு நைட் தான் எப்படி கடத்த போகிறேனே தெரியல. விக்ரம், நீ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கவின் மேல நீ எவ்வளவு உயிரா இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்பா. இந்த ஒரு ராத்திரி கூட எதுக்காக நாம அவனை பிரிஞ்சு வந்தோம்? அவனோட உடம்பு நல்லா ஆகணும்னு தானே. இன்னைக்கு கோயிலுக்கு போய் நைட்டு தங்கிட்டு அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு காலையில நாம வீட்டுக்கு போனோம்னா அவனுக்கு சீக்கிரமா குணமாயிடும்ல. அதுவும் இல்லாம நிலாவோட அம்மா கவினை பாத்துக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கதான் தான் புள்ள மாதிரி கவினை அவங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்கல்ல. நீ ரொம்ப யோசிக்காதப்பா. விக்ரம், கண்ணம் மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு ராத்திரி ஓடிடுண்டா. அதுவும் கவினுக்கு அம்மா போட்டுக்கிறதால தான் நம்ம எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அவனுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே இப்போ நீ அவனை பிரிஞ்சிருக்க. அதுவும் ஒரு ராத்திரி தானடா. அவனுக்கு சீக்கிரம் குணமாயிடுச்சுன்னா உனக்கு சந்தோஷம் தானே. நிலாவோட அம்மா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு கவினே சொல்லியிருக்கானேடா. அப்புறம் என்ன, தைரியமா இரு. ராமச்சந்திரா, என் பேரன் இவ்வளவு தூரம் உன் பையனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அவங்க 2 பேரையும் பேச வச்சாதான் என்ன? போனை போட்டு கவின் கிட்ட பேச வை. என் பேரன் மனசும் சந்தோஷமாயிடும், என் கொள்ளு பேரனும் குஷியாயிடுவான். அதை விட்டுட்டு 2 பேரும் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா, என்னம்மா இந்த நேரத்தில் போய் ஃபோன் பண்ண சொல்ற? டைம் என்ன ஆகிட்டு இருக்கு? அவன் தூங்கியிருப்பா நேரம். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமா, விடு. அதெல்லாம் என் கொள்ளு பேரன் ஒன்றும் தூங்கி இருக்க மாட்டான். நிலாவோட அம்மா வந்திருக்கால, ஏதாச்சும் வாயாடிக்கிட்டே இருப்பான். போனை போட்டு குடுறா, விக்ரம் பேசட்டும். ஆமாப்பா, கால் பண்ணுங்க. பண்ணுங்க. வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டு விடுவோம்ல. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு. ஆன்ட்டி, சொல்லு கவின். எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஏதாவது செஞ்சு குடுக்குறீங்களா? அச்சச்சோ, செல்லத்துக்கு பசிக்குதா? உனக்காக ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே நான் டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சாப்பிடுறியா? கவின்,
என் அம்மாவோட குக்கிங் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு. நீ இன்னும் நிறைய வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவ. போதும், நான் பேசிக்கிறேன்.